ஓம் சரவணபவ. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் என் அப்பன் முருகன். எப்படின்னு தானே கேட்குறீங்க? என் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நெறைய அதிசயத்த முருகர் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுல இன்னொரு அதிசயத்த தான் இப்ப பார்க்க போறோம். என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு 2வது நாளு வீட்டுக்கு போய் திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. சரின்னு என் தம்பிய வர வச்சு, அவன விட்டுட்டு நாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கெளம்பிட்டோம். கெளம்பும்போது என் பையன் படுத்திருக்கான் இல்லையா? தலையணை பக்கத்துல. பர்ஸில நான் கொண்டு வந்த வேல வச்சுட்டு, "முருகா, நீ என் பையன கூட இருந்து பார்த்துக்கோ. நான் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துர்றேன்" சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கெளம்பி போயிட்டோம். போயிட்டு வீட்டுக்கு போயி ட்ரெஸ் எடுத்துட்டு, கெளம்பி வந்துட்டுருக்க வழியில கிட்டத்தட்ட அதுக்குள்ள நடுவுல ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கும். நாங்க கிளம்பி பாதி வழியிலேயே ஃபோன் பண்றேன். இந்த மாரி குளிர் ஜுரம் வந்து தூக்கி தூக்கி போடுது அப்படின்னு சொல்லி. எனக்கு அழுகை வந்துருச்சு. நான் முருகர்ட்ட பைக்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டே கேட்குறேன், "முருகா, உன்ன நம்பி தானே நான் விட்டுட்டு வந்தேன். உன்கிட்ட நான் சொல்லிட்டு தானே வந்தேன், என் குழந்தைய பார்த்துக்கோன்னு. என்னப்பா அது இந்த மாதிரி ஃபோன் வருது?" அப்படின்னு நெனச்சேன். ஒரு 2 செகண்ட் கூட நான் நெனச்சிட்டே இருக்கேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்ன கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போது. ஆட்டோ பின்னாடி முருகர் ஃபோட்டோ போட்டு, "யாம் இருக்க பயம் ஏன்னு" வந்துச்சுங்க. நான் நிஜமாவே அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணவே இல்ல. எப்ப அவர் "யாம் இருக்க பயமேன்னு" அனுப்பிட்டாரோ, அப்ப அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு நான் தைரியமா தான் போனேன். போனதுக்கப்புறம் இன்னொரு அதிசயத்த வச்சிருந்தாருங்க எனக்கு. அவர் பதில் சொன்னது மட்டும் இல்லங்க, நான் போறதுக்குள்ளயே அந்த குளிர் ஜுரம் அவனுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் போய் என் பையன பார்க்குறேன். அவன் நெத்தியில விபூதி பட்டை இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பக்கத்து பெட்ல இருந்தவங்க அவங்க சொன்னாங்க, "ஒரு அம்மா அங்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களாம். அவங்க தான் வந்து வச்சு விட்டாங்க முருகான்னு சொல்லி" அப்டின்னாங்க. பார்த்தீங்களா, என் அப்பன் எப்படி கூப்பிட்ட குரலுக்கு வந்து பதிலும் குடுத்தாரு. அங்க நான் போறதுக்குள்ள அவனுக்கு சரியும் ஆயிடுச்சு. இதுதாங்க முருகர். நீங்க முருகான்னு அவர உண்மையா சரணடைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பதில் குடுப்பாரு, பேசுவாரு, வழி நடத்துவாரு. நான் திரும்ப திரும்ப இத தான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையா அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அவர முருகான்னு சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா, அவர் உங்கள கைவிடவே மாட்டாரு. நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? கர்ம வினை தான். இந்த கர்ம வினையிலேருந்து நம்மள காப்பாத்துறதும், இந்த கர்ம வினைய அடியோடு அழிக்கிறதும் என் அப்பன் முருகனால மட்டும் தான் முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது திருப்புகழ் பாடுங்க, முருகன முழுமையா நம்புங்க, முழுமையா சரணாகதி அடையுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர மட்டுமே நம்புங்க. அவர்கிட்ட நீங்க பேசுங்க. பேசுனா அவர் கண்டிப்பா பேசுவாரு. ஒண்ணும் இல்லங்க. 2 சொட்டு கண்ணீர் 2 சொட்டு கண்ணீர் போதும் நீங்க அவர உருகச் செய்ய. அவருக்கு வந்து நீங்க நெய்வேத்தியம் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், இல்ல அவர தினமும் போய் பார்க்கணும் அப்படின்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. நீங்க அவர நம்பி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா, "நீ தான் முருகா, எனக்கு வேற யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கேட்டீங்கன்னா, அதுக்கு உருகிடுவாருங்க. அதுக்கு உருகி வந்துருவாரு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் முருகர் பல அதிசயங்கள செய்வாரு. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவண பவ.